இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து சுலோச்சன முதலியார் பாலம். இந்த பாலம் கட்டி 152 ஆண்டுகள் ஆகுது. இந்த பாலத்தை வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, திமுகவில் வந்து இப்போ மந்திரி வந்து ஒரு ஒரு தனியார் நிகழ்ச்சி, அதாவது அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதுக்கு இந்த பாலத்தை ஓட்டை போட்டு ட்ரில் போட்டு கம்பியை வச்சு ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ட்ரில் பண்ணி வரிசையாக நூற்றுக்கணக்கான கொடிகளை கட்டியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஒரு மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட பாலம் இல்லை இது. 152 ஆண்டுகளுக்கு முன்னால் சுலோச்சன முதலியார் தனது சொந்த பணத்தில் மனைவியோட நகை அனைத்தையும் வச்சு கலெக்டருடைய வேண்டுகோளுக்கு கட்டப்பட்ட பாலம் இது. இந்த பாலத்தை இடிச்சிட்டு புது பாலம் கட்டணும்னு முடிவு பண்ணும்போது இதை இடிக்க முடியல. அதனால தான் பக்கத்தில் புதுசாக வேறு பாலம் கட்டியிருக்காங்க. இதை அகலப்படுத்த முடியாமல், இடிக்க முடியாமல், அது இந்த திமுக காரங்க வந்து பழையபடி வந்து இடித்து நாசம் பண்ணி ட்ரில் பண்ணி இதில் திமுக கொடியை கட்டியிருக்காங்க. அப்படி என்ன அவசியம் வந்துட்டு திமுக கொடியை ட்ரில் பண்ணி தான் கட்டணும் என்ன அவசியம் வந்திருக்கு? அந்த மாதிரி செவுத்தில் கட்ட மாதிரி கம்பி போட்டு கட்டிட்டு போக வேண்டியான ஒரு பாலத்தை உடைச்சி, ஒரு தாமிரபரணி பாலம், ஒரு பெரிய பாலம், இதுக்கு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, அடிக்கடி வெள்ளம் போகுது. இப்படி இவங்க இடித்து சேதப்படுத்தினா அந்த சேதத்துக்கு இவங்க தானே நாளைக்கு இடிஞ்சுன்னா இவங்க தான் அதுக்கு மூல காரணம். ஒரு தனியார் வந்து சொந்த கொடையாளி சுலோச்சன முதலியார் கட்டிய பாலம் இது. இந்த பாலத்தை வந்து இவங்க இடிக்காங்க, ட்ரில் பண்ணுதாங்க, கம்பி வச்சு ட்ரில் பண்ணி போட்டிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? இந்த அநியாயம் பிடிச்ச இதை உடனே எடுத்து இதை இவங்க காங்கிரீட் போட்டு பழையபடி காங்கிரீட் போட்டு ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த பாலத்தினுடைய பாலம் வந்து இந்த பாலத்தினுடைய நினைவு நாளில் வந்து சுலோச்சன முதலியார் குடும்பம் வந்து இங்கே வந்து மலர்பூ தூவி இவங்க இந்த பாலத்து நினைவாக பண்ணிட்டு போகும்போது அங்கங்கே உடஞ்சிருக்கிற அந்த சின்ன சின்ன சிதலங்கள், பாலத்தில் உடஞ்சிருக்கிற சைடில் வச்சிருக்கிற அந்த கூம்பு செவரு, இதெல்லாம் நீங்கள் வந்து அதையாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு போனாங்க. இவங்க அதை செய்யலை. அந்த கூம்புகள்லாம் லேசாக உடஞ்சி இருக்குது. ஆனால் பாலம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஆளுகின்ற அரசனுடைய திமுக காரங்க கம்பி வச்சு ட்ரில் போடுதாங்க அரசாங்க சொத்தை. இது வந்து கொடூரமான செயல் இல்லையா? எத்தனையோ கொடூரங்கள் நடக்கு, அதில் இது ஒரு கொடூரம். இந்த பாலத்தில் இப்போ தான் எப்போ பார்த்து வாரத்தில் எப்படி பார்த்தாலும் வருஷத்தில் 2 தடவை 3 தடவை வெள்ளம் தொட்டுக்கிட்டு போகுது. இவங்க இடித்து சேதப்படுத்தி வந்திருக்காங்க. இந்த பாலத்துக்கு பெரிய சேதம் வந்தால் இதுக்கு திமுக காரங்க தான் பொறுப்பு. இப்போ கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த பொதுச்சத்தை சேதப்படுத்துறதுக்கு இப்போமே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறோம். இது எந்த வகையில் நியாயங்க? ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டிகள், லட்சக்கணக்கான வண்டிகள் டெய்லி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பாலத்தை ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே கொண்டு திமுக கொடியை வந்து சொருவணும்னு என்ன இருக்குது? அவங்க விழா நடத்துங்க, என்ன பண்ணுங்க, அதுக்குள்ளே நாங்கள் வர தயாராக இல்லை. அது உங்கள் இஷ்டம். அது யாரையும் பாதிக்காத அளவுக்கு பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். பொதுமக்கள் சொத்தை வந்து இப்படி வந்து சேதப்படுத்தினா அந்த சட்டம் தான் அவங்கள கேட்கணும். எங்கன்னா நாங்கள் சட்டப்படி நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க தான் போகிறோம். என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு பார்ப்போம். பாலத்தை உடைச்சிருக்காங்க, இதுக்கு உடைச்ச மேலே அவங்க என்ன கேஸ் போடுறாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இமீடியட்டாக அகற்றியே ஆக வேண்டும். இந்த கொடியை அகற்றணும். இந்த உடைச்ச இடத்த காங்கிரீட் போட்டு தரணும். இந்த பாலத்தை வந்து உடைச்சி எங்கெல்லாம் ட்ரில் பண்ணியிருக்காங்களோ அங்கே காங்கிரீட் போடணும். இதுக்கு யார் வந்து தலைமை தாங்கி செய்கிறாங்களோ அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும். இந்த விழாவை யார் நடத்துகிறாங்களோ அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும். இதான் முறை. என்ன